புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு விஐபிகளிலேயே பல விசிறிகள் இருந்தனர். அவர்களில் முக்கியமானவர் ஆந்திர முன்னாள் முதல்வர் மறைந்த NT ராமாராவ் அவர்கள். எப்போதும் அண்ணா என்றே மரியாதையாக புரட்சி தலைவரை குறிப்பிடுவார் NTR அவர்கள். ஆந்திர திரைப்பட உலகில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல மக்களால் மிகவும் விரும்பப்படும் ஹீரோவாக திகழ்ந்தவர் NTR. NTRக்கு ஆந்திர எம்ஜிஆர் என்ற திரை உலகிலும் மக்களிடமும் பெயர் உண்டு. அரசியலில் முழுமையாக ஈடுபடுவது என்று முடிவு செய்ததும் எம்ஜிஆர் அவர்களிடம் ஆசி வாங்க சென்னைக்கு வந்தார் NT ராமாராவ் அவர்கள். ராமாவரம் தோட்டத்தில் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று கட்டி தழுவினார் புரட்சி தலைவர். உங்களுக்கு அரசியலில் வெற்றி வாய்ப்பு இருக்கு என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார் புரட்சி தலைவர். கண்டிப்பாக நம்புகிறேன், உங்கள் ஆசி வேண்டும் என்றார் NTR. கட்சிக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க என்று கேட்டார் புரட்சி தலைவர். தெலுங்கு ராஜ்யம் என்றார் NT ராமாராவ் அவர்கள். வேண்டாமே, தெலுங்கு தேசம் என்று வையுங்க, நல்லா பொருத்தமாக இருக்கும் என்றார் MGR அவர்கள். புரட்சி தலைவரின் ஆலோசனைக்கு மறுபேச்சு பேசாமல், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஆரம்பிக்கிற கட்சிக்கு தெலுங்கு தேசம் என்று பெயர் வைக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்னா என்றார் NTR அவர்கள். தெலுங்கு தேசம் என்ற கட்சியின் பெயர் ராமாவரம் தோட்டத்தில் தான் உருவானது. NT ராமாராவ் அவர்கள் தலைமையில் தெலுங்கு தேசம் கட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. வெற்றிக்கு பிறகு பதவியேற்பதற்கு முன் அவருடைய மந்திரிகள் படை சூழ காலை விமானத்தில் ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு வந்தார் NTR அவர்கள். ஏர்போர்ட்டிலிருந்து நேராக ராமாவரம் தோட்டத்திற்கு வந்தனர். மகிழ்ச்சி பொங்க புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். MGR அவர்களின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து NTR அவர்கள் நமஸ்காரம் செய்தார். அவரை தொடர்ந்து உடன் வந்த மந்திரிகளும் புரட்சி தலைவரை வணங்கினர். நல்லபடியாக ஆட்சி பண்ணி மக்களுக்கு நல்லதே செய்யணும் என்று அவரை வாழ்த்தினார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவரிடம் ஆசி பெற்ற பின்னர் ஹைதராபாத் சென்றார் NTR அவர்கள். முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். NTRக்கும் அவரது சக மந்திரிகளுக்கும் அன்று ராமாவரம் தோட்டத்தில் தடபுடலான காலை சிற்றுண்டி அளிக்கப்பட்டது.